அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் உங்களுக்கு நிறைய வழிபாடுகள் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். காரடையான் நோன்பு பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாருக்கெல்லாம் நல்லபடியாக சீக்கிரமாக திருமணம் நடக்கணுமோ அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் திருமணம் ஆகியிருக்கோ, முக்கியமாக பெண்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய நோன்பு. அதே மாதிரி யாரெல்லாம் கல்யாணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கை சரியில்லாமல் பிரிஞ்சிருக்கிறாங்களோ, எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, கல்யாணமாகி கொஞ்ச நாள் தாம்மா ஒன்றா இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சுட்டாங்கம்மா, இப்போ ரொம்ப சண்டையில் இருக்குது, பேசிக்கிறதே இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கும் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு காரடையான் நோன்பு. வருகிற மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு பற்றி முதல்ல யார் சொல்றா தெரியுமா? மார்கண்டேய மகரிஷி தருமருக்கு சொல்றார். தருமர் சொல்றாரு, திரௌபதி மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் வரலாமா? ஏன்னா திரௌபதி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தவள். அப்ப தருமர் சொல்றாரு, இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? அப்ப மார்கண்டேயர் சொல்றார், திரௌபதிக்கு மட்டும் இல்லப்பா, இதை விட கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் சாவித்திரி என்று சொல்லி சாவித்திரியினுடைய கதையை மார்கண்டேய மகரிஷி தான் தருமருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சாவித்திரியினுடைய கணவன் சத்தியவன், அவனுடைய உயிரை எடுப்பதற்கு யமன் வந்துட்டான். இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 நேர்மையான அதிகாரி யாருன்னா யமதர்மன் தான். யமன் கிட்ட நாம பணம் கொடுத்தலாம் நம்ம ஆயுள நீட்டிச்சிக்க முடியாது, உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு புகழ்ந்து நம்ம ஆயுள நீட்டிக்க முடியாது. ரொம்ப அழகா கபிலர் அகவல்ல வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுது, எப்போது ஆயினும் கூற்றுவன் வருவான். எப்ப வேணாலும் யமன் வருவான். எப்ப வருவான்? இந்த நேரத்துல உயிர் பிரியணும்னு இருந்தா அந்த நேரத்துல கரெக்டா வந்துருவான். அந்த யமன் தன்னை போற்றவும் போகான், பொருள் தர போகான். எப்பா உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு புகழ்ந்தாலும் போக மாட்டான், இந்தா பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலும் போக மாட்டான். சாற்றவும் போகான், தமரடும் போகான். அவனை கடவுள் மாதிரி நினைச்சு நீங்க அர்ச்சனை பண்ணாலும் போக மாட்டான், என்னுடைய கடமையை செஞ்சுட்டு தான் போவேன்னு நிப்பான். என் சொந்தக்காரங்க எல்லாரும் உயிரையும் எடுத்துட்டில, என்னைய விட்டுருப்பா அப்படின்னாலும் விட மாட்டான், தமரோடும் போகான். நல்லார் என்னான், நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அதெல்லாம் விட மாட்டான். தீயார் என்னான், கெட்டவங்களா இருந்தாலும் விட மாட்டான். நல்குறவு அறியான், இந்தா பணம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாலும் வாங்க மாட்டான். செல்வர் என்னான், பெரிய பணக்காரங்க அப்படின்னு விட்டுற மாட்டான். கூற்றுவன் அவனுடைய கடமையை சரியாக செய்வான். அப்படிதான் யமன் சத்தியவானுடைய உயிரை எடுக்க வந்த போது சாவித்ரி அவன் கிட்ட கெஞ்சிரா, என்னுடைய கணவனை விட்டுடு அப்படின்னு. யமன் என்னுடைய கடமை இது, இதை நான் செய்தே தீருவேன் அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி அந்த காட்டிலேயே காமாட்சி அம்மனை வழிபட ஆரம்பிக்கிறாள். அப்படி வழிபாடு செய்யும் போது காமாட்சி அம்மனுக்கு வெண்ணையும் அடையும் வச்சு வழிபாடு பண்ணணும். ஆனா காட்டுல வெண்ணெய்க்கு எங்க போறது, அடைக்கு எங்க போறது? அதனால மண்ணுல அடை செஞ்சு அங்க இருந்த செடிகள்ல இருந்து பால் எடுத்து அதை வெண்ணெயாக நிவேதனமாக வைத்து அன்னை காமாட்சியை சாவித்திரி வழிபாடு செய்தாள். அந்த வழிபாட்டினுடைய பயனாக உனக்கு என்ன வரம் வேணும், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நான் ஒரு வரம் தரேன் அப்படின்னு யமன் கேட்கிறான். தன்னுடைய வழிபாட்டுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சாவித்திரிக்கு புரிஞ்சது. எனக்கு போரில் பின் வாங்காத புத்திரர்கள் வேண்டும் அப்படின்னு சாவித்திரி கேட்கிறா. உடனே யமன் வரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப சத்தியவான் இருந்தாதானே புத்திரர்கள் கிடைப்பாங்க. அதனால யமன் வேற வழி இல்லாம திரும்பி சென்றான். அந்த சாவித்திரி கடைபிடித்த நோன்புதான் காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய நோன்பு காரடையான் நோன்பு. திருமணம் ஆகாத பெண்கள் நல்லபடியாக திருமணம் நடக்க காரடையான் நோன்பு கடைபிடிக்க வேண்டும். அது எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். பொதுவா இந்த காரடையான் நோன்பு எப்ப வரும்னா, மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்க போற அந்த நேரத்துல தான் வரும். வருகிற மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. நீங்க காலையில இருந்தே உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடலாம். வீட்டுல ஒரு கலசம் வச்சு வழிபாடு பண்ணணும். கலசம் வைக்க இயலாதவர்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுல காமாட்சி அம்மன் படம் வச்சிருப்போம், அந்த காமாட்சி அம்மன் படத்துக்கு நம்ம பூவெல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சுக்கணும். நோன்பு சரடு தான் காரடையான் நோன்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டுல எத்தனை பெண்கள் இருக்கிறீங்களோ அந்த எண்ணிக்கையை விட ஒரு எண்ணிக்கை அதிகமா நோன்பு சரடு எடுக்கணும். இப்ப வீட்டுல மாமியார்
மருமகள், பேத்தி அப்படின்னா 4 நோன்பு சரடு. ஏன் அப்படின்னா மாமியாருக்கு ஒண்ணு, மருமகளுக்கு ஒண்ணு, பேத்திக்கு ஒண்ணு, அம்பாளுக்கு நம்ம ஒண்ணு கட்டுவோம். அதுக்காக எத்தனை பெண்கள் இருக்கிறீங்களோ அதை விட ஒரு எண்ணிக்கை அதிகமா நோன்பு சரடை எடுத்துக்கணும். அந்த நோன்பு சரடுல நடுவுல மல்லிகை பூ இல்ல ஏதோ ஒரு பூ வச்சு நீங்க கட்டி அந்த நோன்பு சரடை அம்பாளுடைய படத்துக்கோ அல்லது கலசத்துக்கோ சாத்திடுங்க. காமாட்சி அம்மனுடைய துதிகள் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி காமாட்சி விருத்தம் சொல்லலாம். காமாட்சி அம்மனுக்கு உரிய பாடல்களை சொல்லி வழிபாடு செஞ்சு, முக்கியமான நிவேதனம் வெண்ணையும் கார அடையும். அந்த அடையும் வெண்ணையும் வைத்து, ஏன்னா சாவித்திரி அதை நிவேதனமாக வைத்து தான் வரம் பெற்றாள். அதை நிவேதனமாக வச்சு உங்களுடைய பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தீப தூபம்லாம் காட்டி பூஜையை முடிச்ச பிறகு அந்த நோன்பு சரடை எடுத்து வீட்டுல மூத்த பெண் கிட்ட கொடுத்து மற்ற பெண்கள் நீங்க கழுத்துல கட்டிக்கோங்க. அல்லது கணவர் இருந்தாருன்னா கணவர் கையால நீங்க அந்த நோன்பு சரடை நீங்க கழுத்துல கட்டிக்கலாம். இப்ப திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் கிட்ட கொடுத்து இடது கையில கட்டிக்கோங்க. இந்த சரடு கட்டுற நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாசி மாதம் முடிந்து பங்குனி தொடங்குகிற அந்த நேரத்துல தான் இந்த நோன்பு சரடை கட்டணும். அந்த நேரம் இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரை இந்த நேரத்துல தான் நோன்பு சரடை நீங்க கட்டணும். இந்த நேரம் நான் பஞ்சாங்கம் பார்த்து குருக்கள் கிட்ட எல்லாம் கேட்டுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சில சமயம் இந்த மாதிரி பதிவுகள்லாம் கொடுக்கும்போது அதுல வேற தேதி இருக்கு, இதுல வேற நேரம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்வீங்க இல்லையா. நான் கொடுக்கக்கூடிய நேரம் நான் பஞ்சாங்கம் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். மார்ச் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரை இந்த நேரத்துல நீங்க நோன்பு சரடு கட்டிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை சொல்லுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவர்கள் காரடையான் நோன்பு கடைபிடிக்கிற போது நிச்சயமாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இத நீங்க பெண்கள், திருமணமான பெண்கள் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் உடல் நலனுக்காகவும் நீங்க பண்ணணும். இப்படி நோன்பு கயிறு நம்ம கட்டும் போது, நோன்பு சரடு கட்டும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு. அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை சொல்லி இந்த நோன்பு சரடை நீங்க கட்டிக்கோங்க. இப்படி யார் ஒருவர் காரடையான் நோன்பு கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்னை காமாட்சியினுடைய அருளால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால வருகிற மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பை கடைபிடித்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.